ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 5 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்து உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டு அந்த எபிசோட பார்க்குறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரிங்க, நம்ம கதை போகலாமா? இப்போ இந்த எபிசோடில் ஹீரோவும் அந்த சோல்ஜர்ஸ் உட்பட அந்த டேங்க்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே காற்றுல தூக்க இந்த இடத்துல என்னதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பதட்டமாயிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா அந்த வானத்தில் அந்த கேட்டும் உடஞ்சி இப்போ ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா அந்த டைட்டன்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்க ஒன்று பார்க்க அப்படியே ரூரர்ஸ் கணக்காக தான் தெரியுறானுங்க. என்ன உடம்பெல்லாம் பாறைகளாக இருக்கு. அந்த ரூரர்ஸோடைய லீடர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பார்க்க ஜெய்சாண்டிக்காக இருக்க. ஹீரோவா முன்னாடி ஒரு சின்ன பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கான். என்ன இது? அப்போ நீ நம்பிட்டு இருக்குது என்னன்னா எங்களை மாதிரியான டைட்டன்ஸை உன்னால மட்டுமே இந்த இடத்துல தடுக்க முடியும்னா? ஆமா, என்னால மட்டும் கிடையாது, என்னோட படையோட உதவி கூட தான் அப்படின்னு ஹீரோவும் தன்னுடைய ஆர்மியவே வெளியே வர வைக்க அவனுங்க பார்த்து மிரண்டு போவானுங்க. தக்காளி அது ஏற்ற மாதிரி அவனுடைய ஆர்மியும் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோடைய ஆர்மியை சேர்ந்தவனுங்க ஒவ்வொருத்தரும் வெளியே வர ஆரம்பிக்க பார்க்கவே அல்டிமேட்டாக இருப்பானுங்க. மொத்த பேரும் அப்படி கூடி நிற்பானுங்க கொச்சன்னு. ஹீரோவும் இந்த டைட்டன்ஸோடைய லீடரை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க அவனை இவனை மறைச்சி பார்க்குறான். ஹீரோவும் போங்கடா போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவோடைய ஒயிட் ஹவுஸை காமிக்க அந்த இடத்துல பிரசிடென்ட்டும் இருக்கும் போது அவர் யோசிக்கிறாரு, ஆமாம் ஸ்கைல ஏதோ ஒன்று திடீர்னு தோர்னிச்சிருந்தானுங்க கிராக் ஆன மாதிரி. அது என்னவா இருக்கும்? திடீர்னு எப்படி இந்த மாதிரி கிராக்கெல்லாம் வரும்? இடத்துல இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. வாய் வழியாக இப்படி நடக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் ஒரு பப்ளிக்கே இதை பார்த்துட்டு நம்ம கிட்ட இதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா ரொம்பவும் முக்கியமானது. வானத்துல அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆரிஜான் என்ன சொல்ற நீ? எஸ் சார், ஆல்ரெடி சிச்சுவேஷன் எல்லாமே இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால வாங்க மீட்டிங் ரூம் போய் எல்லாத்தையும் பேசிப்போம். ஓகே, இப்ப எல்லாரும் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க. இந்த ஃபுட்டேஜ்ல நமக்கு ட்ரோன்ஸும் அண்ட் ரோபோட்ஸும் எடுத்த வீடியோ கிளிப்ஸ் இது. ஆமா, என்ன இது? இந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒரு ஆளு அந்த இடத்துல பீச்சஸ் எல்லாமே துணையோட அந்த இடத்துல தனியா நின்றுட்டு இருக்கானா. அவன் பார்க்க ஏன்ஷியன் மாதிரி இருக்கான். கொரியாவை சேர்ந்தானா? கொரியாவா, ஜப்பானா, சைனாவை சேர்ந்தானா? யார் அந்த பையன் சொல்ல? லம்படி சோல்ஜர்ஸ்ல எங்க போயிட்டாங்க ஆரிஜான்? ஏன் அந்த இடத்துல யாருமே காணோம்? இல்ல சார், யாருமே இல்லை. ஏன்னா எனக்குமே இதுக்கான ஆன்சர் தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல இப்ப மோசமான விளைவுகள் ஏற்பட்டு இருக்கு. அதோடைய பாதிப்பு பெருசா இருக்கும். நம்ம கிட்ட போனால் நம்மள இறந்துடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்து இன்னொரு பக்கம் இந்த இடத்துல டஸ்க் தன்னுடைய மேஜிக் பவர்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல டைட்டன்ஸ் பார்த்து நெருப்பு கக்கு அப்படியே பொசிங்க ஒவ்வொருத்தனும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பூமியிலேருந்து தரையிலேருந்து மிகப்பெரிய பிளாஸ்டை பயன்படுத்துவான். அவனுக்கு கொச்சன்னு வர அதில் கால்வாசி பேரை இவனு அழிக்கிற லெவலுக்கு பவர்ஸை வச்சுட்டு இருக்கான். என்னோட பக்கம் டைட்டன்ஸுக்கும் நம்ம ஷேடோ பேசஸ்க்கும் இடையில சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கோம். ஹீரோ ஒன்னொரு பக்கம் அந்த ஸ்பீடா போயிட்டு டைட்டன்ஸ் ஒவ்வொன்றத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். ரொம்பவும் தொல்லை கொடுக்கறதுக்கு மட்டும். மிச்சத்தெல்லாமே தன்னுடைய ஷேடோ ஆர்மிஸ் கிட்ட விட்டுற ரொம்பவும் பெருசாக இருக்குது. ஹீரோ தன்னுடைய ஸ்வாட்ஸை கொண்டு ஸ்டைலாக போயிட்டு வேகமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் தன்னுடைய ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துலேருந்து யாரையோ நோக்கி அனுப்ப ஆரம்பிக்கிறான். அதுவும் அந்த இடத்துல வேகமாக யாரும் அட்டாக் பண்ண போக பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய டைட்டன்ஸை தான் அழிச்சிட்டு இருக்கான். கடைசியாக அந்த கிங்கையும் அடிக்கலான்னு போக இருந்தாலுமே அந்த பாஸை வந்து பயங்கரமாக அந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணாலும் அவனால் அதை தாக்கு பிடிக்க முடியுது. என்ன இது? ரியலி உன்னால டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே அடிக்க முடியும்னு நினச்சியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு மேலே பிறந்து தன்னோட கையில 4 பவர்ஸ் வர வைக்கிறான். பார்த்தா அந்த ஷேடோ மானர்ஸோடைய ஒட்டுமொத்த பவரையும் அப்படியே கையில ஒன்று திரட்டி அதோடைய பவர்ஸ் ஃபுல்லாவே பெரிய லெவல்ல மாத்துறான். இப்ப கையில ஹீரோக்கு மிகப்பெரிய கையா வந்துடு. அதுக்கப்புறம் அவன் தலைவனுடைய மூஞ்சியை பிடிச்சி அப்படியே தரையில நசுக்கிறான். அவ அதோட கதை கந்தல பார்த்தா, ஓ இந்த அளவுக்கு உனக்கு பவர்ஸ் இருக்கான், நான் எதிர்பார்க்கல. உன்கிட்ட நல்ல ஸ்கில்டு நிறையவே வச்சுட்டு இருக்க. நீ இந்த பிளானட்டையே கண்ட்ரோல் பண்ணது நீ தானே? அப்போ அப்புறம் ஃபேக்ட் இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். உன்னுடைய பவர்ஸை நீ இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் லெவலில் உன்னுடைய பவர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த லெவலில் நீயே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி டைட்டன்ஸ் ஆகி நாங்கள் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கோம்னா எங்களுடைய சைஸை சிறுசாகிட்டு எங்களுடைய ஃபுல் பவர்ஸை நாங்கள் இந்த இடத்துல பயன்படுத்த முடியாதா என்ன அப்படின்னு தன்னுடைய சின்ன சைஸை பயன்படுத்தி இப்போ மொத்த பவர்ஸையும் கம்ப்ரஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். அஃப்கோர்ஸ் ஒன்லி இந்த டைட்டன்ஸில் பெஸ்ட் வாரியர்ஸால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும். அதனால நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க அவனுக்கு மிகப்பெரிய அட்டாக் கொடுக்க பத்துல அவன் பெல்லியன் தான் தன்னுடைய சோடை பயன்படுத்தி ஒரு அடி கொடுப்பான் வாயிலேயே. அவன் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கின்னு அப்படியே கழுத்து சுலுக்கு பிடிச்ச மாதிரி தூரத்துல போய் வீவான். பெல்லியன் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க மைலேஜ், உங்களுடைய கான்வர்சேஷன்ல குறுக்க வந்துட்டேன். இல்ல அவ்வளவு பெரிய கான்வர்சேஷன்லாம் கிடையாது. அவனுக்கு நான் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், வேற எதுவும் கிடையாது. அப்ப நான் பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன், என் கிட்ட இதை விட்டுருங்க மைலேஜ், இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு அந்த இடத்துல இருக்க
மொத்த பேர் காலி பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் மீட்டிங் ரூம்ல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு வாயடிச்சு போடுறானுங்க. யாருதான் அந்த பையன், அவனை கண்டுபிடிங்க. எப்படி அந்த மான்சஸ் எல்லாமே அவன் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான், பொம்மை மாதிரி உடச்சு போட்டுட்டு இருக்கான். உண்மையிலேயே இதெல்லாம் நான் மூவிஸ்ல தான் இந்த மாதிரி நடந்துட்டு பார்த்துருக்கேன். பட் ஆனால் ரியல்ல இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவனுடைய ஐடென்டிட்டி என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் சார். அவர் பயன்படுத்துறது நார்மலான பவர்ஸ் இல்லைன்றது நான் நினைக்கிறேன். அதனால அவருடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு பார்த்தா நம்ம பெரியோடைய பழைய ஹண்டர் சேர்மனா இந்த அவர் தான் டேவிட் பிரேர்னன், டைரக்டர் ஆஃப் தி ஷியோவா சார். அவருடைய பவர்ஸை பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளால அவரை ட்ராக் பண்ண முடியாதுன்னு தெரியுது. என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா ஆல்ரெடி உண்மை என்னன்றது உங்களுக்கே தெரியும். அப்நார்மல் பவர்ஸை வச்சுட்டு இருக்க ஒவ்வொரு மாதிரியான ஆளை நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ சொல்ல வர்றது பார்த்தா மிஸ் ஜெலைனர் சொன்னது எல்லாமே இதை பத்தி தானே அதிகமா? ஆமாம் சார், இதுக்கான பதில் எல்லாமே நம்ம அவங்க கிட்ட மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ட்ராக் அண்ட் ஃபீல்டு காம்படிஷனோடைய ப்ரிலிமினரிஸ் காமிக்க அந்த இடத்துல ஹீரோவோ எவனையோ பார்த்து ஷாக் ஆகுறான். அந்த இடத்துல பார்த்தா இவனும் என்னடா இவன் நம்மளே பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டும் ஏய் கிம் சாயல் ரெடியாடா, உனக்காக தான் வெயிட்டிங்க. நான் ரெடி தான் அப்படின்னு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவோ பார்த்து ஷாக் ஆகும் போது இவன் தான் ஆயன் அப்படின்னு ஒரு ஷாக்ல அவனும் சொல்லுவான். உண்மையிலேயே எனக்கே கேட்டு ஷாக் ஆயிடும். அடடா, எந்த அளவுக்கு நெருங்கின ஒருத்தன் இப்ப மனுஷ ரூபத்துல அவன் முன்னாடி நிற்கும் போது ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்பான் இவன் தான் அயன்ன்றத. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்சது யார் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் போட்டு அடுத்த எபிசோடலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.